ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கேஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டா, அதில என்னென்ன ஸ்விட்ச் கேஸ்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிவைஸஸ பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். போன வீடியோல நம்ம ஸ்விட்ச் கேஸ்ல இருக்கக்கூடிய புரொடெக்ஷன் ரிலே அப்படின்னா என்ன? அதில என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அது என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும்? அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அது எப்படி வேலை செய்யுது? அது எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்றத பார்த்தோம். அதே மாரி எஸ்பிடி அப்படின்னா என்ன? அதில என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அது எங்கெல்லாம் யூஸ் பண்றது? அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ அதனோட கன்டினியூட்டியா நம்ம டைமர்ஸு, எனர்ஜி மீட்டர்ஸு, நம்ம பேனல்ல இருக்கக்கூடிய அக்சஸரீஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்விட்ச் கேஸ்ல என்னென்ன மாதிரியான டைமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது ஒன்னொன்ன பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு ஆன் டிலே டைமர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா நம்மளோட ஸ்டெபிலைசர் தாங்க. இப்போ அதனோட சப்ளை ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோட அவுட்புட் ஆன் பண்ணும். ஏன்னா, இன்புட்ல ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அதனோட அவுட்புட் ஆன் பண்ணும். அதே மாரி தான் இந்த ஆன் டிலே டைமரும். ஃபர்ஸ்ட்டு அந்த டைமர் சப்ளை ஆன் ஆகும். ஆன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் ரெஃபரன்ஸ செக் பண்ணும். இங்க நம்ம என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ, அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிலே அவுட்புட்ட ஆன் பண்ணும். ஸோ அப்படிதான் அந்த ஆன் டிலே டைமர் வேலை செய்யும். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர்ல ஸ்டார் டூ டெல்டா சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு இந்த ஆன் டிலே டைமர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னல்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல லைட்டிங் கண்ட்ரோல் இல்ல கன்வேயர் கண்ட்ரோல் அப்படின்ற இடத்துல இந்த ஆன் டிலே டைமர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ட நீங்க ஆன் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க பவர் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கான சப்ளை குடுக்கலாம். ஏன்னா, அந்த ஃபெயிலியர் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மாரி ஆன் டிலே டைமர் யூஸ் பண்ணலாம். ஆஃப் டெல் டைமர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த டைமர் ரெஃபரன்ஸ செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலே அவுட்புட் ஆன் பண்ணி குடுக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சேம் அதே இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல இந்த லைட்டு, ஃபேன் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஆஃப் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. 2வது ஹெச்விஏசி சிஸ்டம். இப்போ நம்ம ஏசிய எடுத்துக்கங்களேன். ஏசி வந்து நம்ம ரிமோட்ல ஆஃப் பண்ணதுக்கப்புறம், அந்த ப்ளோயர் கொஞ்ச நேரம் ஓடி அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். அந்த மாரி இடத்துல அந்த ஆஃப் டிலே டைமர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அலாரம் செட். இது எங்க யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம மெஷின் ஓடிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு டிவைஸ் ஆஃப் ஆகுது, இல்ல மோட்டர் ஆஃப் ஆகுது அப்படின்னா, அத சென்ஸ் பண்ணி நமக்கு அலாரமா குடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஆஃப் டிலே டைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ரியல் கிளாக் டைமர். ஸோ இத நம்ம பார்த்துருப்போம். டிஜிட்டல் அனலாக் 2மே வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அத வந்து டெமோ வீடியோ கூட போட்டிருப்போம். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆஃப் ஆகணும். இப்போ வந்து நைட் நேரத்தில ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகணும். ஸோ பகல் நேரத்தில ஆஃப் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ல இந்த டைமர் யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்போம். ஸோ இதே வந்து டிஜிட்டல்ல இருக்கு, அனலாக்ல இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம். இது ஒன்லி லைட்டுக்கு மட்டும் இல்லங்க. ஒரு பம்ப் ஆஃப் பண்ணணும், இல்ல ஏசி ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அத போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹை லோட் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லயும் இந்த டைமர்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட் வீடியோ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது ஏடிஎஸ் ஸ்விட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து ஏடிஎஸ்ன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, சோர்ஸ் செலக்ஷன். இப்போ வந்து நம்ம ஈபி சோர்ஸ் இருக்கு, டிஜி சோர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பவர் கட் ஆச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டிஜி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ல இந்த ஏடிஎஸ் ஸ்விட்ச் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ் கப்ளர் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கு இடையில ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆனாலும், ஸோ அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா அந்த பஸ் கப்ளர் ஆன் ஆகணும் அப்படின்ற இடத்துல அ இந்த ஏடிஎஸ் ஸ்விட்ச் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஈபி டூ டிசி சேஞ்ச் ஓவர், பஸ் கப்ளர் சேஞ்ச் ஓவர் இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ஏவிஆர். ஏவிஆர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அந்த பிடி இன்புட்லாம் குடுத்துடணும். குடுத்ததுக்கப்புறம் அந்த மினிமம், லோ ரைஸ், ஹை செட்ன்ற மாரி செட் வேல்யூ வச்சிருப்பாங்க. அத செட் பண்ணணும். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த செட்டிங் வந்து என்னோட அவுட்புட் குடுக்கும். அதாவது வோல்டேஜ் கம்மியா போச்சு அப்படின்னா ஒரு அவுட்புட் ஆன் ஆகும். வோல்டேஜ் செட் பண்ணத விட அதிகமா போச்சு அப்படின்னா இன்னொரு அவுட்புட் ஆன் ஆகும். ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஓஎல்டிசி ஆப்பரேஷன்ஸ் பிளஸ் டிஜி ஆப்பரேஷன்ஸ் இந்த இடத்துல வந்து ஏவிஆர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. புரொடெக்ஷன் ரிலே பார்த்துட்டோம். எஸ்பிடி பார்த்துட்டோம். டைமர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எனர்ஜி மீட்டர பத்தி பார்க்கலாம். ஓகே. நம்ம எனர்ஜி மீட்டர பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர்ன்னு 2 டைப் இருக்கு அப்படின்னு தெரியும். இத நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயம் இதுல பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மீட்டர் என்ன டைப் அப்படின்றத சூஸ் பண்ணணும். டிஜிட்டலா, அனலாக்கா, அந்த டிஸ்ப்ளே என்ன டைப்ல வேணும், என்ன கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் என்ன பர்ப்பஸ்க்காக அப்படின்ற நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இது எதுக்காகனா, இந்த மாரி டிஜிட்டல் மீட்டர்ஸே கம்பெனில ஏகப்பட்டது யூஸ் பண்ணுவாங்க. 100, 200 மீட்டருக்கு மேல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மீட்டர்லயும் டெய்லி கன்சம்ப்ஷன் எவ்வளோ அப்படின்றத போய் ரீடிங் எடுக்கிறது கஷ்டம். ஓகே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் மூலமா கனெக்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ல குடுத்துருவாங்க. அந்த சாஃப்ட்வேர் எல்லா ரீடிங்கும் சம்மரைஸ் பண்ணி நமக்கு ஒரே டேட்டாவ குடுத்துரும். அதுலேருந்து நமக்கு டெய்லி ரீடிங் எவ்வளோ போகுது, அதாவது கன்சம்ப்ஷன் எவ்வளோ போகுது, வோல்டேஜ் எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ அப்படின்ற எல்லா அனலைசிஸும் ஒரே இடத்துல பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த கம்யூனிகேஷன் செட்டப் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ற மீட்டர்ல என்ன கம்யூனிகேஷன் மீடியம் இருக்கு, நம்ம கம்பெனில என்ன கம்யூனிகேஷன் செட்டப் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாரியான மீட்டர நம்ம சூஸ் பண்ணணும். இது 1.
2வது அந்த மெஷரிங் பாராமீட்டர் என்னென்ன? அதாவது வோல்டேஜ் மெஷர் பண்ண போறீங்களா? கரண்ட்டா? பவர் ஃபேக்டரா? ஸோ என்னென்ன பாராமீட்டர்லாம் அந்த மீட்டர நம்ம சென்ஸ் பண்ண போறோம், அத பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்த்து அத சூஸ் பண்ணணும். இது 2. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட ரேஞ்ச். இப்ப நம்ம அந்த மீட்டரோட ஆக்ஸிலரி வோல்டேஜ், அதனோட கரண்ட் ரேஞ்ச் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து, அதாவது விஏ ரேட்டிங்லாம் சொல்லுவாங்க. அத பார்த்து நம்ம மீட்டர சூஸ் பண்ணணும். இது 3. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, சிடி ரேஷியோ. ஸோ இப்ப அனலாகா இருந்தது அப்படின்னா, சிடி ரேஷியோ என்ன வாங்குறீங்க அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்க டிஜிட்டல்ல நீங்க அந்த வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஸோ அனலாகா வாங்கும்போது சிடி ரேஷியோ பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த மெஷரிங் குவாலிட்டி. ஸோ இப்போ மீட்டர பொறுத்தவரைக்கும் என்ன அக்யூரசி கிளாஸ் அப்படின்றத பார்த்து வாங்கணும். ஸோ அத பொறுத்து நம்ம எரர் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டிசி மெஷர்மென்ட். டிசி பவர் மெஷர்மென்ட் அப்படின்னா, அதுக்கு தனியான மீட்டர் இருக்கு. ஸோ அத சன் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்லாம் பார்த்து நீங்க அந்த டிசி மீட்டர் அப்படின்றத வாங்கணும். ஓகே. அடுத்து இந்த அனலாக் மீட்டர்ல சில மார்க்கிங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதனோட மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிடி ரேஷியோ 150/1 ஆம்பியர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து அந்த சிடி ரேஷியோ. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டர் என்ன பேஸ்ல ஒர்க் பண்ணுது அப்படின்றது இங்க சிம்பிளா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க குடுத்துருக்கிறது வந்து ஃப்ரீக்வென்சி 50 to 60 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அக்யூரசி கிளாஸ். ஸோ மீட்டர் வந்து என்ன அக்யூரசி கிளாஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து இந்த மீட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான சிம்பல் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆங்கிளா ஃபிக்ஸ் பண்ணணுமா? இல்ல வந்து தலைகீழா ஃபிக்ஸ் பண்ணணுமா? அதாவது மேல பார்த்த மாரி ஃபிக்ஸ் பண்ணணுமா? இல்ல கீழ ஃபிக்ஸ் பண்ணணுமா? அப்படின்றதெல்லாம் இந்த சிம்பல் வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து இந்த ஸ்டார்ல குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்டிங் ரேட்டிங். அதான் வந்து இந்த ஸ்டார் இதுல குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம ஸ்விட்ச் கியர்ல பொட்டன்ஷியல் ரிலே, டைமரு, எஸ்பிடி, எனர்ஜி மீட்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேனல் அக்சஸரீஸ் தான். அத பத்தி நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்விட்ச் கேஸ்ல பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய பேனல் அக்சஸரீஸ் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேபிள் கிளாண்ட். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு பேனலுக்குள்ள கேபிள கொண்டு வராங்கன்னா, கிளாண்ட் வழியா தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராம வெறுமனே ஹோல்ல கொண்டு வந்தாங்கன்னா, அது உள்ள கொண்டு வந்து டெர்மினேஷன் பண்ணிருவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த பேனல்லேருந்து வெளியில கேபிள் புடிச்சு இழுக்கும்போது, அந்த கேபிள் மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆச்சுன்னா, உள்ள இருக்கக்கூடிய டெர்மினேஷன்லாம் பிச்சுக்கிட்டு வர வாய்ப்பு இருக்கு. அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த கிளாண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இந்த கிளாண்ட் வந்து அந்த மூவ்மெண்ட்ட தடுக்குது அப்படின்னா, இந்த கேபிளும், இந்த கிளாண்டும் வந்து டைட் ஆகுற மாரி தான் அந்த செட்டப் வச்சிருப்பாங்க. ஸோ அத டைட் பண்ணிட்டாங்கன்னா, அது மேல புடிச்சு இழுத்தாலும் சரி, அதாவது பேனலுக்கு மேல அந்த கேபிள் புடிச்சு இழுத்தாலும் சரி, பேனலுக்கு கீழ கேபிள் புடிச்சு இழுத்தாலும் சரி, அந்த கேபிள் மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகலன்னா, டெர்மினேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாம நம்ம தடுக்கலாம். ஓகே. இந்த கிளாண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒண்ணு மெட்டல் டைப், இன்னொன்னு வந்து பிவிசி டைப்ன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆர்மர் கேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மெட்டல் கிளாண்ட் போடணும். பிவிசி கேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பிவிசி கிளாண்ட் போடணும். ஸோ அத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே அந்த சைஸஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலயே வந்து PG11, PG13ன்ற மாரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பேனல்ல என்ன ஹோல் சைஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாரியான கிளாண்ட பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இதே நீங்க மெட்டல் கிளாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த எர்த்திங்லாம் ப்ராப்பரா பண்ணணும். அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷன் லேம்ப். இண்டிகேஷன் லேம்ப் நமக்கு தெரியும். நம்ம 230 வோல்ட், 24 வோல்ட், 110 வோல்ட் அந்த ரேட்டிங்லாம் இருக்கு. இப்போ நமக்கு நம்ம பேனல்ல என்ன சப்ளை இருக்கோ, அத பார்த்து அதுக்கு தகுந்த மாரியான இண்டிகேஷன் லேம்பை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது அந்த செலக்டர் ஸ்விட்ச், புஷ் பட்டனு அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்வயன்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாடலையும் ஒரு மாரி ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது நீங்க எந்த மாரி மாடல் வாங்குறீங்கன்னு பார்த்துக்கங்க. நம்ம சாம்பிளுக்கு இங்க ஒரே ஒரு மாடல் மட்டும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ல வந்து இந்த என்சி எலமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து ரிமூவ் பண்றது எப்படின்னா, இது பேக் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவ ரிமூவ் பண்ணிட்டு, இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்ச். ஸோ நார்மல் புஷ் பட்டன் செலக்டர் ஸ்விட்ச்க்கும் அதே செட்டப் தான். ஜஸ்ட் பேக் சைடுல அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு, ரொட்டேட் பண்ணி வெளிய எடுக்கணும். அப்படி வெளிய எடுத்தீங்க அப்படின்னா வந்துரும். ஸோ அந்த ஸ்விட்ச் தனி, இந்த பேஸ் தனி, இந்த என்சி எலமெண்ட் தனி. ஓகே. ஸோ அத வந்து நீங்க ஒண்ணு அசெம்பிள் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க சீமென்ஸ் போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஸ்னைடர் போறீங்கன்னா, ஒரு மாடல்லயும் ஒரு மாரியான எலமெண்ட்ஸ் பிளஸ் ஸ்விட்ச் செட்டப் இருக்கும். அத ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்ப நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட செலக்டர் ஸ்விட்ச். ஸோ செலக்டர் ஸ்விட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் இருக்கும். இது பாருங்க, இதில வந்து ஒரு டைப்பும் குடுத்து வச்சிருக்கேன். இங்க ஆப்பரேட் பண்ணும்போது தெரியும். இது வந்து 3 வே ஸ்விட்ச். மிடில் இருக்கு. அப்புறமா ஆன், ஆஃப். ஸோ இது 3 வே ஸ்விட்ச். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இத ஆப்பரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா இது வந்து ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். அதாவது 1 வே ஸ்ப்ரிங் ரிட்டர்னு. இது வந்து 2 வே ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். ஓகே. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 2 வே செலக்டர் ஸ்விட்ச். ஆன், ஆஃப். ஸோ இது வந்து 2 வே. இது 3 வே, இது 2 வே. இது 2 வே ஸ்ப்ரிங், இது சிங்கிள் வே ஸ்ப்ரிங். ஓகே. அத பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எமர்ஜென்சி புஷ் பட்டன் இருக்கு. அத பார்த்துக்கோங்க. அப்புறம் புஷ் பட்டன், நார்மல் புஷ் பட்டன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பொதுவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ்.
ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டெர்மினல் பிளாக் நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். சிடியோட டெர்மினல் பிளாக் எப்படி இருக்கும், அதனோட சைஸை பொறுத்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ கடைசியாக அந்த ட்ரக் கவர். ஸோ நம்ம பேனலில் வந்து அந்த கேபிள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரக் கவர் போட்டிருப்பாங்க. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதுக்கான சின்ன ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த கவர் வந்து கழட்டுறதுக்கு இனிஷியல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ அது எப்படி கழட்டும் அப்படின்னா, நம்ம சைடில் அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லாட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு சைடு அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் பாருங்கள். கீழேருந்து மேலே ஒரு சைடு அப்படி அழுத்தி பிடிச்சி மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஸோ அந்த கவர் ஈஸியாக கழண்டு வந்துடும். ஓகே, நீங்கள் டைரெக்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வராது, போட்டு பெண்ட் ஆகி போய் டேமேஜ் ஆகி போயிடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து கழட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப சின்ன விஷயம் தான், இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம 2 ட்ரக் கவர் உடச்சி தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் 2, 3 உடைச்சேன். அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் கேஸில் விடுபட்டு போன சின்ன சின்ன பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பொட்டேஷன் ரிலேயில் என்னென்ன ரிலேலாம் இருக்குது, வோல்டேஜ் மானிட்டரிங் ரிலே, சிங்கிள் ஃபேஸ் ப்ரௌண்ட் ரிலே, டிசிஎஸ் ரிலே, ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்வைசன் ரிலே, ஆன்டி பம்பிங் ரிலே, ரிவர்ஸ் பவர் ரிலே, ரெஸ்ட்ரிக்டட் ஃபால்ட் ரிலே, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்பிடியில் டைப் 1, டைப் 2, டைப் 3 இதுக்கெல்லாம் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, எது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டைமரில் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமரு, ஸோ ரியல் கிளாக் டைமரு, அனலாக் டிஜிட்டலு, ஏடிஎஸ் சுவிட்ச்னா என்ன, ஏவி ரிலேனா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எனர்ஜி மீட்டரில் அனலாக் டிஜிட்டல் இருக்குது. அந்த மீட்டரை சூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம், அனலாக் மீட்டரில் மென்ஷன் பண்ணக்கூடிய சிம்பிள் என்னென்ன மீனிங் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். கடைசியாக நம்ம பேனலில் யூஸ் பண்ணக்கூடிய அசசரிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை கிளாண்ட் ஆகட்டும், இண்டிகேஷன் லேம்ப் ஆகட்டும், என்வான்சி எலமெண்ட்டு, சுவிச்சஸ்ஸு, டிபி, பேனல் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரப்பு, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம ரூட் மேப்பில் இருக்கக்கூடிய சுவிட்ச் கேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்த வீடியோவில் மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் டாபிக்ஸை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டர் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸ்டார்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, விஎஃப்டி அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஒயரிங் மூலமாக எப்படி அதை யூஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் செட்டப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.